இது HD தமிழ். மகாபாரதம் நிறைய பேருக்கு வந்து பிடிக்க ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டார் டெலிவிஷனில் வந்து எப்போ போட ஆரம்பிச்சாங்களோ அப்போதான் வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த மகாபாரதத்தோட ஃபேன்ஸாக வந்து மாறி இருப்பாங்க. நிறைய பேர் வந்து முன்னாடியே வந்து இந்த மகாபாரதத்தோட ஃபேன்ஸாக வந்து இருந்திருப்பீங்க. இன்னும் சில பேர் வந்து அவங்க வந்து அந்த டிவியில் வந்து ரிலீஸ் பண்ணும்போது தான் வந்து பயங்கரமான ஃபேன்ஸ் வந்து இந்த மகாபாரதத்துக்கு வந்து வந்தாங்க இல்லையா. அது செகண்ட் வாட்டி டெலிகாஸ்ட் பண்ணுற அளவுக்கு வந்து அவ்வளோ ஃபேன்ஸ் வந்து அந்த மகாபாரதத்துக்கு வந்து இருந்தாங்க. இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாபாரதம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். மகாபாரதத்தில் வந்து நிறைய பிளேசஸ் வந்து வரும் இல்லையா, அந்த பிளேசஸ்லாம் வந்து இப்போ வந்து எங்கே இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். முதலாவதாக வந்து பார்த்தீங்கன்னா அஸ்தினாபுரம். இங்கே வந்து திருதராஷ்டிரர் வந்து மன்னராக வந்து இருந்தார். அதுக்கப்புறம் போரில் வந்து ஜெயிச்சதுக்கு அப்புறம் யுதிஷ்டர் வந்து மன்னராக வந்து ஆனார். நிறைய நிகழ்வுகள் வந்து இந்த அஸ்தினாபுரத்தில் தான் வந்து நடந்திருக்கு. பாண்டவர்கள் வந்து வளர்ந்ததும் சரி, கௌரவர்கள் வந்து வளர்ந்ததும் சரி, எல்லாமே வந்து இந்த அஸ்தினாபுரத்தில் தான். சூதாட்டம் வந்து நடந்த இடமும் வந்து இந்த அஸ்தினாபுரம் தான். இந்த குருக்ஷேத்திர போருக்கு முக்கியமான ஒரு காரணமே வந்து இந்த சூதாட்டம் தான் இல்லையா. அது நடந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்தினாபுரம் தான். இந்த அஸ்தினாபுரம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உத்தரப்பிரதேசில் இருக்கக்கூடிய மீரூட் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து இந்த இடம் வந்து இருக்குது. செகண்டாக ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த மகாபாரதத்தோட எண்டில் வந்து நடந்த அந்த போர் நடந்துச்சு இல்லையா, அந்த இடத்தோட பேர் வந்து குருக்ஷேத்திரம். அந்த இடம் இப்போ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹரியானாவில் இருக்கக்கூடிய அம்பாலா டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஒரு 50 கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணி போனோம்னா அங்கே வந்து இந்த குருக்ஷேத்திரம் அப்படின்ற ஒரு இடம் வந்து இருக்குது. அப்போ மூணாவதாக பார்க்க போகிற இடம் வந்து வாரணாவதம். இந்த இடத்துல வந்து என்ன நிகழ்வுகள் வந்து நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாண்டவர்களுக்கு வந்து ஒரு தனி அரண்மனையை வந்து கொடுப்பாங்க இல்லையா. அந்த அரண்மனை வந்து கடைசியில் அது வந்து மெழுகால வந்து செய்யப்பட்ட ஒரு அரண்மனையாக இருக்கும். அங்கே வச்சு பாண்டவர்களை வந்து கொல்லணும் அப்படின்ட்டு கௌரவர்கள் வந்து ஒரு பிளான் வந்து போட்டிருப்பாங்க. இந்த இடம் தான் வந்து வாரணாவதம். இப்போ அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேசில் இருக்கக்கூடிய மீரூத்துக்கு பக்கத்தில் வந்து இந்த வாரணாவதம் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் இந்திரபிரஸ்தத்தை வந்து உருவாக்குனது வந்து தேவர்களோட ஆர்கிடெக்ட்னு சொல்லப்படுற விஸ்வகர்மா தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த வந்து உருவாக்குனது. பாண்டவர்கள் வந்து இருந்த இடம் இது இந்திரபிரஸ்தம். இது எங்க இருக்கு இப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா, நியூ டெல்லியில வந்து இருக்கிறதா வந்து சொல்றாங்க. இந்த மகாபாரதத்துல பாஞ்சால தேசம்னு சொல்லுவோம் இல்லையா, அங்கதான் வந்து திரௌபதி வந்து தீயிலிருந்து உருவாகி வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாஞ்சால தேசம் வந்து எங்க இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இமயமலைக்கும் சம்பா நதி இருக்கு இல்லையா, அதுக்கும் வந்து நடுவுல தான் இந்த பாஞ்சால தேசம் வந்து இருந்திருக்கு. இப்ப பார்க்க போற இடம் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு இடம். இந்த இடத்துல இருந்து வந்த ஒருத்தர் தான் வந்து போர் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணமா வந்து இருந்தவர். எந்த இடத்த பத்தி பேசுறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காந்தாரம் அப்படின்ற ஒரு இடம். இங்க இருந்து தான் வந்து சகுனியும் வந்து வந்தாரு, காந்தாரியும் வந்து இங்க இருந்து தான் வந்தாங்க. 2 பேரும் வந்து பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த இடம் எங்க இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ராவல்பிண்டி அப்படின்ற ஒரு இடத்துல வந்து இந்த இடம் வந்து இருந்திருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து கிருஷ்ணர் ஏன் இறந்தாரு அண்ட் கிருஷ்ணர் எப்படி இறந்தாரு அப்படின்ற மாதிரி 2 வீடியோ வந்து நம்ம பார்த்துருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அடுத்ததான் மகாபாரதத்தில் நடந்த வேற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி.